ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எடுத்த என்னோட ஒரு சிம்பிளான ரொட்டீன் விலாக். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதாவது எங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து புது வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க. ஸோ போயிட்டு வரத்துக்கு எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லாமே அப்படியே வச்சுட்டு போயிட்டா சரியாக வராது பேக்கெட்டோட. ஸோ அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பழைய மளிகை ஜாமான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது எல்லாமே எடுத்து பாட்டிலில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு, ஸோ பாட்டில் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ. ஸோ இது எல்லாமே எந்தெந்த ஜாமான் வந்து கொட்டி வைக்கணுமோ அது எல்லாமே பேக்கெட்டில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சின்ன சின்ன பேக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் ரூமில் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, காய்கறி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் தான். இந்த ஐடியா வந்து என்னோடய பையன் தான் பண்ணியிருக்கான். ஸோ சின்ன சின்ன மசாலா பேக்கெட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த மளிகை ஜாமான் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆசையாக வாங்கினேன், பட் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டப்பாவில் போட்டு வச்சோன்னா எது இருக்குது இல்லைன்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து மல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டோம் அப்படின்னா எல்லாமே அழுகி போயிடும். ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தனித்தனியாக பேக்கெட்டில் போட்டு வச்சாச்சு. பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நல்லா நான் கழுவி காய வச்சுருந்தேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இது எல்லாமே எடுத்து காலையில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பிட்டு நம்ம 2-3 நாள் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லாமே. ஸோ இந்த பாட்டில் எல்லாமே வந்து நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இப்படி வாங்கினது தான். ஸோ இதோட லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன், இல்லைனா இதுக்கான தனியான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம புது வீடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது தான். ஒரே நாள்லலாம் எதுவுமே நான் வாங்க கிடையாது. ஸோ செட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது. ஸோ இந்த புளி போட்டு வைக்கிற இந்த பாக்ஸ் வந்து நான் லோக்கலில் தான் வாங்கினேன். தீபாவளி அன்னைக்கு சும்மா வெளியில் போகும்போது அப்போ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வாங்கினேன் இது 2 பாக்ஸுமே. இது வந்து கண்டிப்பாக ஒரு 1 கிலோ பிடிக்கும். ஸோ அதில் நான் புளியும் வரமிளகாவும் கொட்டி வச்சுப்பேன். ஸோ மிளகாத்தூள் வந்து நான் இப்போதைக்கு வந்து வாங்கி அரைக்கலை. கடையில் இங்கே வந்து செக்கில் வந்து ஆட்டுவாங்க. ஸோ மிளகாத்தூள், செக்கு, எண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் அரைப்பாங்க. அந்த மாதிரி தான் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வாங்கிக்கிறது. ஸோ இனிமேல் தான் வந்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வாங்கி காய வச்சு அரைக்கணும். ஆனால் இது நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அதே வாங்கிக்கிறது. மிளகாய் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிப்பேன். மற்றபடி மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வந்து அரைக்கிற இடத்துலையே வாங்கிப்போம். ஸோ இந்த பாட்டில் எல்லாமே கொட்டி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். கிச்சனில் ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள், அந்த டஸ்ட்பின்னு இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்ம வீடு வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ போயிட்டு ஊருக்கு போயிட்டு உள்ளே வரோம் அப்படின்னா எல்லாமே ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் எங்கே போனாலுமே 1 நாள் 2 நாள் இல்லை, எங்கே வெளில போனாலுமே அப்படி தான் நான் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வரும்போது வந்து கிச்சனும் வீடும் வந்து க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாள் இல்லை 1 வீக் இந்த மாதிரி வெளில போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அலுப்பு பார்க்காம கிச்சனை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க. அப்போ தான் வந்து திரும்ப நம்ம வந்து வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிளகுத்தூள், ஜீரகத்தூள்லாம் கொஞ்சம் இல்லை. ஸோ இது முட்டைக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் டெய்லி வந்து முட்டை போடுவோம். அதுக்கு வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வேணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் எடுத்து அரைச்சி தனித்தனியாக பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன், எப்படி வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிறதான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா எந்த கமெண்ட்டும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
ஸோ இது எல்லாமே வந்து எல்லோருமே வீட்டில் ரொட்டீனாக பண்ணுறது தான். பட்டு ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக ஜஸ்ட் நான் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரி, தனித்தனியாக பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. திராட்சை வந்து இப்போ சீசன் இல்லையா, ஸோ விலை கம்மி. பிள்ளைங்க வந்து சாப்பிட்ருச்சுங்க, கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதையுமே அப்படியே வச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அழுகி போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஸ்மெல் வந்துடும். ஸோ அது எல்லாமே எடுத்து வீணாக போனதெல்லாம் போட்டுட்டு, ஸோ நல்ல பழத்தெல்லாம் கொஞ்சம் ஜூஸ் போட்டுரும் அப்படின்ட்டு அதை அப்படியே ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. திராட்சை ஜூஸ் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, நான் மட்டும்தான் குடிப்பேன். பிள்ளைங்களாம் குடிக்கவே குடிக்காதீங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, பழம் அவ்வளோ பழம் வீணாக போயிடும் இல்லையா. ஸோ அதனால் அதை அப்படியே ஜூஸ் போட்டு அதையும் குடித்து அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் எதுவுமே போடலை, ஜஸ்ட் அந்த திராட்சையும் அதை மட்டும்தான் போட்டு அடிச்சிருக்கேன். பாலோ சர்க்கரையோ எதுவுமே போடலை. ஸோ அப்படியே குடிக்கும்போது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஆனாலும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜீனியோ பாலோ எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குடித்தோம் அப்படின்னா இன்னுமே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், பட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இன்னுமே வரலை. ப்ளீஸ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து திரும்ப வந்து நல்லபடியாக வீடியோஸ் போட முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.